சொல்றீங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆமா, திமுகல நிக்கிற வேட்பாளர் உங்க சித்தப்பா பையன், அண்ணா திமுகல நிக்கிற வேட்பாளர் உங்க மாமன் பையன், இவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடுவீங்க. இந்த இனத்துக்காக, நம்மளுடைய மக்களுடைய வேலை வாய்ப்புக்காக பிசியில் வடுகர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு உட்பிரிவு கொடுங்க, ரெட்டியார் சமுதாயத்துக்கு உட்பிரிவு கொடுங்க, எம்பிசியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து டிஎன்சியில் உள்ளிட ஒதுக்கீடு கொடுங்க, மாவட்டந்தோறும் ஒரு கல்வி காலேஜ் ஒரு ஸ்கூல் கொடுங்க அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு கொடுங்க, எங்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, பெரியாரில் மதுரையில் கட்டபொம்மன் சிலையை வெண்கல சிலையாக மாற்றி கொடுங்க, ராணிமங்கம்மாள் அரண்மனையில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சிலையில் அதையாவது வச்சு கொடுங்க இப்படின்னு சொல்லி, திருமணநாயக்கர் விமான நிலையம்னு அறிவிங்க மதுரை விமான நிலையத்தை அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு இடத்துலையும் கப்பலூர் டோல்கேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்னர் சிலையை எடுத்த இடத்துல மீண்டும் நிறுவி கொடுங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் குரல் கொடுத்துட்டு இருக்க. நாங்க எல்லாம் ரோட்ல போறவங்க தானே, எங்களுக்கு வாக்களிக்க உங்களுக்கு மனசு வராது தானே, இதுக்காக மட்டுமே பாடுபட்டு இருக்க எங்களை போன்ற இத்தனை லட்சம் மக்கள் இளைஞர்களுடைய என்ன ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு மாற்றத்துக்கான ஒரு வழி இதுதான் அப்படின்னு சொல்லி பல பேர்கிட்ட ஆலோசனை பண்ணி இந்த முடிவை எடுத்து செயல்பட்டு இருக்கவங்களுக்கு மீது என்ன வன்மம், ஏன் இப்படி நம்மளுடைய மக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சிலர் ஏன் காயப்படுத்துறீங்க அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களிச்சனால நம்மளுடைய வாழ்க்கை தரம் ஒரு 1% கூடி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. யாருமே எதுவுமே செய்ய போற மாட்டாங்க, இதுக்கு முன்னாடியே செய்ய போறது கிடையாது, இனிமேலும் செய்ய மாட்டாங்க. எப்படி செய்வாங்க? நம்மளுடைய பலம் என்னன்னு அவங்களுக்கு என்னைக்கு நிரூபிச்சிருக்கோம்? எப்போ நம்ம ஒற்றுமையாக இருந்து காட்டியிருக்கோம்? அந்த பட்டனை கீன்னு என்னைக்கு அமைக்கியிருக்கோம்? அவங்களுக்கு எப்படி பயம் வரும்? நிச்சயமாக சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையே தொடரணும்னா இந்த மாற்றத்துக்கு கூட நீங்கள் வர வேண்டாம். நீங்கள் நினைக்கிறத அப்படியே செய்யுங்க. நாங்களாக போராடுறோம், இதை நம்பி இதை செய்யணும், இதுதான் சரியான வழி திட்டம் அப்படின்றத புரிஞ்சு நம்ம கூட வரக்கூடிய இந்த மக்கள் நமக்கு வாக்கு செலுத்தட்டும். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? அவங்க எல்லாம் உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் இனத்துக்காக போராடக்கூடியவங்க, நாங்கெல்லாம் ரோட்டில் போகிறவங்க தானே, இவங்களுக்கு போட்டு வேஸ்ட்டு தானே அப்படின்ற பேச்சு ஏன் வருது? முயற்சி தானே. எவ்வளோ பெரிய ஒரு விஜயநகர பேரரசு எங்க இருந்து வந்து எப்படி அமைச்சோம் ஞாபகம் இருக்கா? ஏன் இப்படி வந்து அநாகரிகமா பண்ணக்கூடிய முயற்சியை மேலும் 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 அதை கிண்டல் அடிச்சு நக்கல் அடிச்சு வாக்குகள் நீங்க போட வேண்டாம், நீங்க உங்களுடைய கட்சிகளுக்கு போட்டுக்கோங்க, எங்களுக்கு போடுறதுக்காக லட்சக்கணக்கான பேர் காத்துட்டு இருக்காங்க. மாற்றத்துக்கான சரியான நேரம் வந்துடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால இதை அப்படியே விட போறது கிடையாது, இதை தொடர்ந்து நாங்க செஞ்சுட்டே தான் இருக்க. வணக்கம். இதுவரைக்கும் தமிழகத்தில் நமக்கு எதிராக இந்த மாதிரியான ஒரு அரசியலை கையில் எடுத்து யாருமே செய்யவே இல்லை. மாபெரும் மொழி பிரிவினைவாதம் பேசி இவங்க எல்லாம் தமிழர்கள் இல்லாதவங்க, அதாவது இந்த நாயக்கர்கள், இந்த ரெட்டியார்கள், இந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், இந்த தெலுங்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்டை கூட ஆளக்கூடாது, ஒரு வார்டு, ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டு, இந்த மாதிரி ஒரு வார்டு கூட நீங்கள் ஆளக்கூடாது அப்படின்ற கொள்கையை தீர்மானமாக வச்சுக்கிட்டு செயல்பட்டு இருக்க ஒரு சில எதிரிகள், அதோடு சேர்ந்து நமக்கு எப்போ பார்த்தாலும் வணக்கம் சொல்லி நாங்கள் இருக்கோம் தம்பி, எங்கள் கட்சி இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்க துரோகிகள். அந்த துரோகிகள் இது நாள் வரைக்கும் நமக்கு ஒன்றும் செய்யலை, இனிமேலும் எதுவும் செய்ய போறது இல்லை. இவனாவது நேருக்கு நேராக நீ எதிரி, நீ ஆந்திரா போடான்னு சொல்லி நேரடியாக சொல்கிறேன், எதிரி கண்ணுக்கு தெரியுது. மற்றவன் ஃபுல்லும் தோல் மேலே கை போட்டு சிரிச்சு சிரிச்சு நம்மளை ஏமாற்றி மொத்தமாக 1 கோடிக்கு மேலே வாக்குகளை வாங்கிட்டு நம்மளை இது செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஆகினால நாம எப்பயுமே இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய மக்களுக்கு குரல் கொடுத்து, நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து, அதாவது தமிழ் தேசியம் பேசுகிற எல்லா இயக்கங்களையும் நம்ம எதிர்க்கிறோமா? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா பிரபாகரன் வந்து தமிழ் ஈழம் மலரணும்னு எடுத்த அந்த முன்னெடுப்புக்கு நாம் துணையாக நின்று 9க்கும் மேற்பட்டோர் தீக்குளிச்சு இறந்துருக்காங்க இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க. இப்படி உண்மையான தமிழ் தேசியத்துக்கு பின்னாடி எப்பயுமே உண்மையான போராட்டம், உண்மையான விஷயங்களுக்கு பின்னாடி நம்ம எப்பவுமே நின்றுருக்கோம். ஆனால் இன்னைக்கு இந்த நாம் தமிழர் செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு போலி தமிழ் தேசியம். இந்தியாவிலேருந்து தமிழ்நாடு தனியாக பிரித்து கொண்டு போய் ஒரு தனி நாடாக அறிவிச்சு இவர் நினைக்கிற விஷயத்தெல்லாம் செஞ்சுக்க முடியுமா? அப்போ இந்த தமிழ் தேசியம்ன்ற அந்த முன்னெடுப்பு என்ன அர்த்தம்? போலி தமிழ் தேசியம். இந்த போலி தமிழ் தேசியத்தை கையில் எடுத்துக்கிட்டு இதற்கு எதிரியா ஒருத்தவங்களை உருவாக்கணும்.
அப்போதான் இவங்க எல்லாம் ஒரு குடையின் கீழ் அணி தருவாங்க. அதுக்காக இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, திராவிடத்தை திட்டுற சாக்கில் தெலுங்கரை திட்டுறாங்க. நீ திமுகவை திட்டு, அண்ணா திமுகவை திட்டு, எந்த கட்சியை வேணா எப்படி வேணா திட்டு, எப்படி வேணா அவர்கள் தவறுகளை சுட்டி காட்டு, என்ன வேணா பேச, எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீ மறைமுகமா திராவிடம்னு சொல்றதுல தெலுங்கர்களை மட்டும் திட்டுற அப்படின்றத மறைக்காம ஒத்துக்க. இது ஒன்று தான் இந்த நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகள்கிட்டையும் நம்ம கேட்குறது, தயவு செஞ்சு இனிமேல் தெலுங்கர்களும் டைரக்டாக உனக்கு திட்டணும் தோணா திட்டு. முதல்ல என் சமுதாயத்தில் இருக்கிறவன் அவன் தமிழனா உணர்ந்து வாழக்கூடியவன் தமிழனா வாழ்ந்துட்டு போகிறான், தெலுங்குனா உணர்ந்து வாழ்கிறவன் தெலுங்குனா வாழ்ந்துட்டு போயிடான். உடனே மதம் மாற முடியும், இனம் மாற முடியுமான்னு. ஜப்பானில் பிறந்த ஒருத்தன் தமிழனா வாழ்ந்துட்டு இருக்கான், ஜப்பானில் பல்லாயிரம் பேர் தமிழனா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது நீ சொல்ற கணக்கு இங்கே செல்லுபடியே ஆகாது. நாம என்ன சொல்றோம், திட்டிக்க. என்னென்ன விஷயங்கள்ல திமுக தப்பு பண்ணுது, அண்ணா திமுக தப்பு பண்ணுதோ திட்டிக்க. அதை விட்டுட்டு நீ முழுக்க முழுக்க உன்னுடைய எதிரி தெலுங்கர்னு ஓப்பனா சொல்லி பிரச்சாரம் பண்ணு, எங்களுக்கு சந்தோஷம் தானே. அதை விட்டுட்டு இப்படி போய் சுத்தி இப்படி மூக்க தொடுறதுல என்ன அர்த்தம் இருக்கு?